நான் உண்மையிலே நான் சினிமா பார்க்கறதில்ல. எனக்கெல்லாம் ரொம்ப அதை பற்றி அந்த சினிமாவினுடைய தாக்கத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியை கட்டமைப்பதற்கு முதல்ல வந்து ஒரு காஸ், ஒரு ஒரு முறையான காரணம், அதற்கான ஒரு தேவை, அதற்கான ஒரு கொள்கை, இது வந்து பேசிக். இப்போ இது வந்து அங்கே லேப்ஸு. இப்போ அவங்க வந்து திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு சொன்னாங்க. இதை தவிர ஆழமாக ஒரு கருத்தியலை வந்து அவங்க வைக்கலை. இப்போ நான் கூட அவங்க வந்து பெரிய ஒரு கருத்தியலை முன் வைப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி எந்த கருத்தியலும் வைக்கல. அவர் ரொம்ப பேசிக்காக திராவிடம், தமிழ் தேசியம், அதுதான் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லி அதில் அந்த லைன்லேயே தானே பயணிக்கிறார். நீங்கள் வந்து இன்றைக்கி யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து திராவிடம் என்பது எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் ஒரு ஒரு வார்த்தை என்பது எத்தனை பேர் புரிஞ்சுருக்கான்னு தெரியாது. இன்றைக்கி வந்து அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசு, சின்ன சப்ஜெக்ட் அல்ல. ஒரே வார்த்தையில் அதை சுருக்க முடியாது. இப்போ அவங்க வந்து இப்போ நான் வந்து பெரிய ஃபியூச்சரிஸ்ட்னு சொல்லேன்னா எப்படி நான் ஒரு ஃபியூச்சரிஸ்ட்? நான் வந்து செக்குலர்னு சொன்னால் எப்படி நான் செக்குலர்? இப்போ ஏடிஎம்கேன்னு சொல்ல நாங்கள் செக்குலர்னு சொல்லலாம், ஒத்துவிட முடியுமா? அதிமுக சமூக நீதி பேசும். நீ அதிமுக சமூக நீதி பேசுனா எப்படி நீ வந்து 2035 மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போன்னு சொல்லதை கட்சி கூட கூட்டி போயிருக்க. அப்போ அவங்களும் நாங்கள் வந்து சமூக நீதினு தான் சொன்னாங்க.